சுமந்திரன் ஒரு ஜென்டில்மேனாக செயற்படவில்லை, பதவி ஆசையால் செயற்படுகின்றார் போன்ற விமர்சனங்களை சிவஞானம் ஸ்ரீதரன் முன்வைத்திருக்கின்றார். அவர் பல இடங்களில் திருப்பி சொல்கிறார், நான் பொதுச் செயலாளர் பதவியை கேட்டதாக, தான் அப்படி எதிர்பார்க்கவில்லைன்னு சொன்னார். நீங்கள் தலைவர், நான் செயலாளராக இருக்க வேண்டும். இவர் அவர்கிட்ட தூண்டுதலால் தான் வாரார், இல்லாட்டி இவர்கிட்ட தூண்டுதலால் தான் வாரார் என்று பொது வழியில் சொல்கிறது நீதிமன்றத்தை அவமதிக்கிற குற்றம். அப்படியார் சிவஞானம் ஸ்ரீதரன் அப்படியாக நீதிமன்றத்தை அவமதிக்கிற குற்றத்தை செய்துவிட்டார் என்று நான் பொது வழியில் சொல்லக்கூடாது. நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த 20 பேர் பொதுச்சபை, அது தவறுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அது தலைவர் தெரிவில் ஒரு தாக்கத்தை செலுத்தவில்லை. தாக்கம் செலுத்திருந்ததா செலுத்தவில்லையா என்பதில்லை பிரச்சனை, ஜாப்பு மீறப்பட்டிருக்கின்றதா இல்லையா என்ற கேள்வி. அது இறுதி நேரத்தில் உங்களை கட்சியினுடைய முகாமையாளராக மாற்றுவதற்கு சிவஞானம் ஸ்ரீதரனிடம் ஒரு திட்டம் இருந்திருக்கின்றது. அது தொடர்பில் உங்களுடன் பேசப்பட்டதா? திரும்பவும் சொல்கிறேன், வழக்கு நிலுவையில் இருக்கிற போது அந்த வழக்கில் நடைபெறுகிற விஷயங்களை இந்தளவு தூரத்துக்கு அலசி ஆராயிறது பொருத்தமான ஒரு விடயம் அல்ல. புலம்பெயர் வர்த்தகர் ஒருவர் உங்களுக்கு கட்சி ஒன்றை வழங்குவதாக ஏதாவது டீல் பேசப்பட்டதா? கட்சிகள் விற்பனைக்கு உண்டு, உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு ஒரு கட்சி ஒன்றை விற்பதன் ஊடாக இந்த தலைவர் தேர்விலிருந்து விலக பண்ணுவதற்கு பகிரங்கமாக அந்த வர்த்தகர்களிடத்தில் ஒரு கோரிக்கையை விடுறேன், தயவு செய்து அரசியலிருந்து விலகி இருங்க. வணக்கம். ஜஃப்னா கலரியின் பிரம்மாஸ்திரம். தமிழரசு கட்சியின் புதிய பொறுப்புகளை தெரிவு செய்யப்பட்டவர்கள் அந்த பொறுப்புகளுக்கான கதிரையை அலங்கரிக்க முடியவில்லை என்று பொது வழிகளில் பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். நீதிமன்ற வழக்கொன்று நிலுவையில் இருக்கின்றது. தமிழ் மக்களிடத்து தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவதா அல்லது தென்னிலங்கை வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதா போன்ற பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றது. இவ்வாறான விடயங்கள் பற்றி பேசிக்கொள்வதற்காக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். உங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் வெளிப்படையாக எதையும் பேசுகின்றார்கள் இல்லை, ஆனால் உங்கள் மீது மறைமுகமாக வசைபாடுகின்றார்கள், பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். கட்சியினுடைய செயற்பாடுகள் தொடர்பில் நீங்கள் பின்னால் இருப்பதாக பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றது பொதுவெளியில். உங்கள் மீது அச்சம் கொள்வதற்கு பிரதான காரணம் என்ன என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? என் மீது ஒருவரும் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சினிமா பாணியில் மும்பையில் முந்தி என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு வன்முறை கலாச்சாரத்துடன் தொடர்பு இருக்கின்றதா? வன்முறைக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. கட்சியின் செயற்பாடுகளுக்கு பின்னால் நான் இருக்கிறேன்னு சொன்னால் அது சரி. இத்தனை 15 வருஷமாக கட்சியின் செயற்பாடுகளுக்கு பின்னால் நான் தான் கூடுதலாக இருந்திருக்கிறேன். ஆனால் இப்போ நடக்கிற பல விஷயங்கள் கட்சியிட செயற்பாட்டை முன்னெடுத்து செல்லுகிறதுல எனக்கு பங்கு இருக்குது. நீதிமன்றத்தில் வழக்கு எப்படி கொண்டு செல்ல வேணும் என்பது கூட கட்சியிட முடிவை நான் தான் முன்னெடுத்து செல்கிறேன். அதுக்கான பொறுப்பும் எனக்கு ஒரு தீர்மானமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் வழக்கு நிலுவையில் இருக்கிற காரணத்தால் அந்த விஷயங்களை நான் வெளிப்படையாக பொது வழியில் பேசுவது முறையற்றது. அது வழக்கில் பார்த்து கொள்ளலாம். ஆனால் கட்சியிட நன்மைக்காக மட்டும்தான் நான் தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டு வரேன். அதை மட்டும் நான் உறுதியாக சொல்லலாம். தமிழரசு கட்சிக்கு ஜனநாயகம் பற்றிய புரிதல் குறைவாக இருக்கின்றதா? தேர்தல் ஒன்று இடம்பெற்று தோல்வியடைந்தால் அதனை ஏற்றுக்கொள்வது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அதன் பின்னர் அவர்கள் ஊடகங்களுக்கு வந்து அடிபட்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்றார்கள். அதே நேரம் அவர்கள் ஜாப் விதிகளை முறையாக பின்பற்றி நடக்கின்றார்கள் இல்லை, அதனையும் பொது வழியில் சொல்லுகின்றார்கள், நாங்கள் ஜாப் விதிகளை மீறி இருக்கின்றோம் என்பதை. ஆகவே ஜனநாயகம் தொடர்பில் அவர்களுக்கு இருக்கின்ற புரிதல் மிக குறைவாக இருக்கின்றதா? தமிழரசு கட்சிக்கு மட்டுமில்லை, எங்களுடைய சமூகத்தில் ஒரு ஆயுதப்போர் ஏறத்தாழ 3 தசாப்தம் நடந்திருக்கு. அந்த பின்னணியில் இருந்து திரும்பவும் ஒரு ஜனநாயக பொது வழிக்கில் வருவதற்கு காலம் எடுக்குது. அதில் சில தடங்கல்கள் இருக்கிறது தெளிவாக தெரியுது.
இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் நீங்கள் சொன்னது போல் ஒரு தேர்தலில் உட்கட்சி தேர்தலாக இருக்கலாம். வென்றால் தோற்றால் வென்றவர் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு போக வேணும், தோற்றவர் ஒன்றுமில்லாமல் நிற்க வேணும் என்கின்ற ஒரு மனோபாங்கொண்டு இருக்கிறதா தெரியுது. அதுதான் ஜென்டில்மன்ஸ் வே என்று கூச்சம் இல்லாமல் சொல்லுற ஒரு நிலப்பாடு கூட வந்துட்டுது. அது ஒரு ஆயுத போரில் தான் அப்படி நடக்கிறது. வெல்ற பக்கம் எல்லாவற்றையும் எடுக்கும், தோக்குற பக்கம் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். அது இன்றைய உலக ஓட்டத்தில் அப்படி கூட இல்லை, அப்படி கூட இல்லை. ஆனால் ஜனநாயக வழியில் அப்படி அல்ல. அது ஒருவர் தான் ஒரு பதவியில் இருக்க முடியும்னு சொன்னால் அதுக்கு ஒரு தேர்தல் நடக்கும். அதற்காக அதில் தெரிவு செய்யப்படாதவருக்கு இனிமேல் கட்சியில் இடமே இல்லை என்று சொல்லுகிறது ஜனநாயக முறைமை அல்ல. அது அந்த விளக்கம் இல்லாமல் தான் ஒரு கனவானாக எப்படி நடந்து கொள்வது என்பது கூட தெரியாத விதமாக சில அறிக்கைகளை பேச்சுக்களை நான் அவதானித்திருக்கிறேன். கனவானாக நடந்து கொள்வதென்றால் தோற்றவர், போட்டி போட்டவர், போட்டி போடாதவர் எல்லாரையும் சேர்த்து தான் நாங்கள் கொண்டு போனோம். இப்போ எங்களுடைய உட்கட்சி தேர்தலில் 3 போட்டியாளர்கள் இருந்தார். அதில் ஒருவருக்கு கிடைத்த வாக்குகள் 0. அப்போ இப்போ அவர் என்ன செய்கிறது? கட்சியை விட்டு அடித்து திறத்துறதா? இல்லை, 0 வாக்கு எடுத்தவர் என்றால் அப்போ அவருக்கு இனி கட்சியில் இடமே இருக்கக்கூடாதே. அப்படி இருக்க அவருக்கு இடம் இருக்குது. 46% வாக்கெடுத்தவர் கட்சியில் இருக்கக்கூடாது என்கின்ற மனப்பாங்கு இருக்குமா இருந்தால் அதுதான் தவறான ஒரு புரிதல். நான் சொல்கிறேன், அந்த 0 வாக்கெடுத்தவருக்கும் கட்சியில் இடம் இருக்குது, முக்கிய பங்கு இருக்குது. ஆனபடினால அந்த மனநிலை மாற்றம் இன்னும் சரியாக பலருக்கு புரிதல் குறைவுதான். தமிழரசு கட்சிகள் சதிகள் சூழ்ச்சிகள் இடம்பெறுகின்றதா? அரசியல் என்றாலே பல சூழ்ச்சிகள் இருக்கும். ஆனால் எங்கட கட்சிக்குள்ளே அப்படியான சூழ்ச்சிகள் வெளிப்படையாக இடம்பெறதாக எனக்கு தெரியாது. இந்த தலைவர் தெரிவில் சில சூழ்ச்சிகள் இடம்பெற்றதாக எனக்கு சொல்லப்பட்டது. அதனால தான் நான் தோற்றதாகவும் பலர் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அப்படித்தான் நடந்திருந்தாலும் அது ஒரு பொருட்டே அல்ல. ஏனென்றால் நான் தெளிவாக ஜனவரி 31ஆம் தேதி புதிய தலைவருக்கு எழுதின கடிதத்திலேயும் சொல்லியிருக்கிறேன், ஒரு தேர்தலில் போட்டியிட்ட பிறகு பங்கு பெற்றின பிறகு அந்த முறைமை தவறென்று சொல்ல முடியாது. அப்படின்னா பங்கு பெற்றாமல் இருந்திருக்க வேணும், அல்லது தேர்தலுக்கு முதல் அதிலேருந்து விலகி இருக்க வேணும். ஆனபடினால நான் ஒருபோதும் ஒருவர் சூழ்ச்சியால் வென்றார் என்று சொல்லப்போவதில்லை. பல விஷயங்கள் நடக்கும், ஆனால் அதை எதிர்கொண்டு தான் நாங்கள் போகணும். அது நாட்டு அரசியலையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு எத்தனையோ விஷயமெல்லாம் நடக்குது. இந்த பெரிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இப்போ யார் தலைவர் என்று தெரியாது. அவர்களோட காரியாலயத்துக்குள்ள ஒருவரும் உள்ளே போக முடியாது. நீதி அமைச்சரை கொண்டு வந்து 2ஆம் கட்ட நீதி அமைச்சருக்கு வந்து போலீஸாரை பற்றி குறை சொல்லிட்டு உள்ளே போக முடியாமல் திரும்பி போகிறார். அதெல்லாம் நடக்குது. அரசியல் இதெல்லாம் சகஜம் என்று சொல்கிற அளவுக்கு சில விஷயங்கள். ஆனால் நான் அப்படித்தான் இருக்க வேணும்னு நான் சொல்ல இல்லை. எங்களோட கட்சியில் அப்படியான பூசல்கள் கிடையாது. ஒரு தெரிவு நடந்தது, தெரிவுக்கு பிறகு ஒரு இணக்கம் ஏற்பட்டது. ஆனால் உங்களுடன் எதிர்த்து போட்டியிட்டவர் இதுவரையில் ஒருவர் வெளிப்படையாகவே கூறியிருக்கின்றார், எனக்கும் சுமத்ரனுக்கும் இடையில் ஒரு இடைவெளி வந்து விட்டது. அது துரதிர்ஷ்டவசமான ஒரு கூற்று. என்றால் என்னுடைய மனதில் அப்படியான ஒரு இடைவெளி கிடையாது. அவர் வென்றவுடனேயே அவர்தான் தலைவர் என்பதை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அந்த முடிவை ஏற்றிருந்தேன். பகிரங்கமாக அவருக்கு ஒரு கடிதத்தையும் எழுதி அந்த முடிவு எங்கே சவாலுக்கு உட்படுத்தப்பட்டாலும் நான் அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாற மாட்டேன் என்பதை உறுதியளித்திருக்கிறேன். அதே விதமாகத்தான் இன்றைக்கும் நான் செயற்பட்டிருக்கிறேன்.
ஆனபடினால அதற்கு பிறகு கூறிவிட்டார். அவர் சொல்கிறார், அதற்கு பிறகு அவரும் நானும் சேர்ந்து மற்ற நிர்வாகிகளை ஒரு இணக்கத்தோடு நாங்கள் செய்த நாங்கள் 27ஆம் தேதி அவர் குறிப்பிடுகின்ற கருத்து என்பது இந்த நீதிமன்ற வழக்குக்கு பின்னர் அதனுடன் இணைத்த ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார். பல சட்ட நிபுணர்களுடைய ஆலோசனையை பெற்று பல வெளியில் இருக்கின்ற பல நபர்களுடைய கருத்துக்களை பெற்று நாங்கள் வழக்கை வேகமாக முடிப்பதற்கு முடிவொன்றை எடுத்திருந்தோம். ஆனால் சுமந்திரன் இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது என்பது வழக்கு தொடர்வதற்கு நீண்ட காலம் இழுத்தடிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டது என்பதை. அது தவறான கருத்து. அரசியல் குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் அவரும் இணங்கி அவரும் அதை ஒத்துக்கொண்டு தான் முதல் நாள் அவர்கள் எடுத்த தீர்மானம் தவறு என்பதை ஏற்றுக்கொண்டு தான் நான் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு எப்படியானது என்பது எங்களுடைய அரசியல் குழு தீர்மானத்திலேயே செய்யப்பட்டது ஒன்று. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னதை போல் வழக்கு நிலுவையில் இருக்கிற போது இந்த விடயங்களை கட்சி சார்ந்த விஷயம் நான் நினைக்கிறேன். கட்சி எடுத்த முடிவு என்று கூறுகின்றேன். அது நான் சொல்லியிருக்கேன். கட்சி எடுத்த முடிவு என்பதை நான் நீதிமன்றத்திலேயும் சொல்லியிருக்கேன். நீதிமன்றத்திலும் சொல்லுகிற போது அவருடைய சட்டத்தரணியோ வேறொருடைய சட்டத்தரணியோ எவரும் அதுக்கு இல்லை அப்படி இல்லை என்று சொல்லவில்லை. அந்த தீர்மானம் எழுத்துலையும் இருக்கிறது. ஆனால் அது அதை பற்றி நான் சொல்லலாம், அவ்வளவும் நான் சொல்லலாம். நீதிமன்றத்தில் நீங்கள் எடுத்த முடிவு என்பது கட்சியினுடைய அரசியல் குழுவினுடைய தீர்மானம். நீங்கள் ஸ்ரீதரனுக்கு அனுப்பிய கடிதத்திலிருந்து வழக்கொன்று தொடுக்கப்பட இருப்பது என்பதை தான் புரிந்து கொண்டதாக புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட சிவஞானம் ஸ்ரீதரன் பல சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே நீங்கள் என்ன கோட்பாட்டின் மூலம் அதனை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருந்தீர்கள்? இல்லை, அது எனக்கு வியப்பாக இருந்தது. ஏனென்றால் வழக்கொன்றோ 2 3 10 வரப்போகுது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏனென்றால் 27ஆம் தேதி நாங்கள் மத்திய செயற்குழுவாக கூடின போது யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிற பீட்டர் இளஞ்செழியன் அவர் மத்திய செயற்குழு உறுப்பினர். ஆரம்பத்திலேயே அவர் முன்னால் வந்து சொன்னார், யாப்பு மீறப்பட்டிருக்குது, நான் வழக்கு வைப்பேன், ஆனால் இந்த இருவருக்கும் இடையில் ஒரு இணக்கப்பாடு ஏற்படுமாக இருந்தால் நான் வழக்கு வைக்க நான் நீதிமன்றத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருந்தார். எங்களுக்குள்ள ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டது. அதனால தான் திரு ஸ்ரீதரன் அந்த இணக்கப்பாட்டை முன்மொழிந்த போது அதை வழிமொழிந்தவர் பீட்டர் இளஞ்செழியன். ஆனால் அந்த இணக்கப்பாடு மாற்றப்படுகிற ஒரு முயற்சி எடுக்கப்பட்ட போது தான் எனக்கும் தெரியும் பீட்டர் இளஞ்செழியன் நீதிமன்றத்துக்கு போகிறேன்னு முதல்ல எங்களுக்கு சொல்லிட்டார். அது என்னுடைய கடிதத்தை வச்சு கொண்டு சாத்திரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏற்கனவே பகிரங்கமாக சொல்லப்பட்ட விடயம். இந்த இணக்கப்பாடு நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் நான் நீதிமன்றத்துக்கு போவேன் என்று குறைந்தது ஒருவராவது சொல்லியிருக்கிறார். அப்போ அது எனக்கு தெரியும், அவருக்கும் தெரிஞ்சிருக்க வேணும், அன்றைக்கு மத்திய செயற்குள்ள இருந்த அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த இணக்கப்பாடு ஏற்படாவிட்டால் இது கடைசியில் நீதிமன்றத்தில் தான் போய் முடியும் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 27ஆம் தேதி எடுக்கப்பட்ட அந்த தீர்மானம் மாற்றப்படுவதனால்தான் வழக்குக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இதனை திருகோணமலையில் வழக்கு தொடுநரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஏனெனில் அந்த இணக்கம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் அந்த விடயம்தான் பேசப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதில் நான் பங்கு பெற்றவில்லை, ஆனால் அப்படியே இருக்கலாம். ஆகவே அந்த 27ஆம் தேதி தெரிவை தற்பொழுது கட்சி ஏற்றுக்கொள்கின்றதா இல்லையா? கட்சி என்ற ரீதியில் அதை ஏற்றுக்கொள்ளுவதாகத்தான் நான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பத்திரங்களில் சொல்லியிருக்கேன். அது கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆனால் ஒரு வழக்கொன்று இருக்கிற போது அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேணும் என்பது எல்லாருடைய ஆதங்கமாகவும் இருக்குது. அது நீதிமன்றத்திலையும் நானும் சொல்லியிருக்கிறேன், எல்லாரும் சொல்லியிருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முடிவுக்கு கொண்டு வருவதற்காக சில விட்டு கொடுப்புகளை செய்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். ஆனால் விட்டு கொடுப்பு செய்வதற்கு முதல் கட்சியுடைய நிலைப்பாட்டை பதிவு செய்ய வேண்டும். அதைத்தான் அரசியல் குழுவும் சொன்னது, அதைத்தான் நானும் செய்திருக்கிறேன். இனிமேல் அது பதிவு செய்யப்பட்ட பிறகு அந்த விட்டு கொடுப்புகளை பற்றி வழக்காளியோடு நாங்கள் பேசலாம். நான் நீதிமன்றத்தில் சொன்னதும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. எனக்கு சட்டத்தரணி இல்லை, நானாக ஆஜராகிறேன்.
ஆனபடினால் வழக்காளியுடைய சட்டத்தண்ணி இனிமேல் நேரடியாக என்னோடு பேசலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லை என்பதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா சாதாரணமாக அவர் மற்ற தரப்போடு அவர் பேசக்கூடாது, என்னுடைய சட்டத்தரணியோடு தான் அவர் பேச வேணும். ஆனால் நானே நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறேன். நான் எனக்காகவே ஆஜராகிறபடினால அந்த தடை இப்போது இல்லை, அவர் நேரடியாக என்னோட பேசலாம் என்று நான் பதிவு செய்திருக்கிறேன். ஆனபடினால அது இனிமேல் ஒரு சமரசமாக வழக்க தீர்க்கிறதுக்கான ஒரு முயற்சி நாங்கள் இதுக்கு பிறகு மேற்கொள்வோம். கட்சி என்ற ரீதியில் அந்த உறுப்பினருடன் பேசி 27ஆம் தேதி முடிவை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்ற அடிப்படையில் சென்றால் நேரடியாக தேசிய மாநாட்டுக்கு செல்ல முடியும். ஏன் அந்த முடிவுக்கு செல்லாமல் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் கட்சி உறுதியாக இருக்கின்றது? கட்சி நீதிமன்றத்துக்கு போகணும் என்று ஒரு முடிவெடுக்க இல்லையே. கட்சி உறுப்பினர் வழக்கை தொடுக்கின்றார், அந்த நேரத்தில் ஒரு இணக்கப்பாடு பேசுகின்ற பொழுது நிபந்தனை இல்லாமல் வழக்கை வாபஸ் பெறணும், இது யாருமே செய்ய மாட்டாங்க. ஆகவே அந்த 27ஆம் தேதியை ஏற்றுக்கொள்வதாக கட்சி கூறியிருந்தால் அவர் வாபஸ் பெற்று பெறாங்க. அது இப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்கும், அப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்கும் என்ற வியாக்கியானங்களுக்குள்ளே நான் வர முடியாது. என்னால் திரும்பவும் சொல்கிறேன், வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிற போது அதை இப்படியாக அலசி ஆராய்வது முறையற்றது. கட்சியின் தலைவர், கட்சியின் முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள் அனைவரும் கூறிய கருத்துக்களின் அடிப்படையில் தான் நான் இந்த கருத்தை திருப்பி கூறுகின்றேன். அது நீங்கள் அவர்கள் சொல்கிறது சில வேளையில் அந்த முறையற்ற செயலாக இருக்கலாம். நான் அந்த முறையற்ற செயலை நான் செய்ய இயலாது. அப்போ அதற்கு வாய்ப்பு அல்ல என்ற இல்லை, அதை பற்றி அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் அது ஒவ்வொரு நீதிமன்றத்தில் ஒரு தரப்பாக இருக்கிற எவருக்கும் உரித்து இருக்கிறது. இப்போ சில பேர் சொல்லுகிறார்கள் மற்றவர்கள் வந்து இடைபூணர்களாக வருகிறார்கள். அது உண்மையாக இடைபூணர்கள் அல்ல. நீதிமன்றமே ஒரு பகிரங்க விளம்பரத்தினூடாக கட்சி உறுப்பினர்கள் எவரையும் வரலாம் என்று சொல்லியிருக்கு. அது நீதிமன்றம் செய்த விடயமும் அல்ல, சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சட்டத்தில் குடியியல் நடவடிக்கைகள் கோவை பிரிவு 16 என்ன சொல்லப்பட்டிருக்கென்றால், ஒரு கூட்டிணைக்கப்படாத நிறுவனம் ஒன்றுக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்தால், அரசியல் கட்சி கூட்டிணைக்கப்படாத ஒரு நிறுவனம் தாக்கல் செய்யப்பட்டால் அதில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களுக்கும் கடிதம் மூலமாக அறிவிக்க வேணும். ஒவ்வொரு உறுப்பினருக்கும் கடிதம் அனுப்ப வேணும், நீதிமன்றத்தின் மூலமாக இப்படி ஒரு வழக்கு இருக்குது, நீங்கள் வந்து சேர்ந்து கொள்ளலாம். ஆனால் அந்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை மிக கூடுதலானதாக இருந்தால் கடிதம் அனுப்புவது கஷ்டமா என்றால் பகிரங்க ஒரு பத்திரிகை மூலமாக விளம்பரம் கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சட்டத்தில் சொல்லப்பட்டதை தான் நீதிமன்றம் செய்திருக்கு. ஆனபடினால இது நீதிமன்றத்தில் இன்றைக்கு இருக்கிற தரப்புகள் ஒவ்வொருவருடைய உரிமை மட்டுமல்ல, ஒவ்வொரு கட்சி உறுப்பினருக்கும் உரித்திருக்குது. நீதிமன்றத்தின் முன்பாக தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்வதற்கு உரித்திருக்கிறது. ஆனபடினால அதை அதில் தாக்கம் செலுத்துகிற மாதிரி அல்லது அதில் எவராது இப்படித்தான் நடந்து கொள்ள வேணும், இப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று பொது வழியில் கதைப்பது பேசுவது முறையற்றது. அது நீதிமன்றத்தை அவமதிக்கிற ஒரு குற்றமாகவும் கருதப்படலாம். இது கட்சிக்கு எதிரான வழக்கா அல்லது கட்சியினுடைய ஜாப்பை காப்பாற்றுவதற்கான வழக்கா? கட்சி நிர்வாகிகள் கட்சியினுடைய யாப்பை மீறி இருக்கிறார்கள் என்று முறைப்பாடு செய்யப்பட்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. நீங்கள் சொன்னது போல் கட்சியில் யாப்பு பேணுவதற்காக செய்யப்பட்ட வழக்கு. கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்களாக இந்த 7 பேரையும் அனுமதியுங்கள் என்று அவர் கேட்டிருக்கிறார். அப்போ கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்களாகத்தான் 7 பேர், இந்த 7 எதிராளிகளும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனபடினால்தான் அது கட்சிக்கு எதிரான வழக்குன்னு நான் சொல்கிறேன். கட்சிக்கு எதிராக செய்யப்பட்ட கட்சியினால் தானே செய்யப்படுகின்றது. கட்சி உறுப்பினர்கள் தான் செய்யறது. கட்சி உறுப்பினர்கள் மட்டும் தானே செய்யலாம். உள்முரண்பாடு கட்சிக்கு எதிரானது என்ற ஒரு பொதுவான அபிப்பிராயம் இவ்வாறு வருகின்றது. இன்னும் ஒரு தரப்பு எதிர்த்தரப்புல நாங்கள் 7 பேரும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்களாகத்தான் அடையாளப்படுத்தப்பட்டார். அவர் வழக்கு தொடுனர், அவர் நான் கட்சி உறுப்பினர், அவர் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவருடைய தான் கட்சி உறுப்பினர். அது சரி. ஆனால் நான் என்ன சொல்கிறது, இதை சொல்கிறது ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ஷன், அதாவது பிரதிநிதித்துவ வழக்கு என்று ஒரு 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 குறித்த வகையான வழக்கு, பிரதிநிதித்துவ வழக்கு. இப்போ அதில் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்களாக எங்களை அடையாளப்படுத்திருக்கிற அப்படின்னால்தான் அவர் எங்களுக்கு எதிராக வைக்கிற வழக்கு தனிப்பட்ட ரீதியாக வைத்த வழக்கு இல்லை, கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்களாக வைத்த வழக்கு. சுமந்திரன் ஒரு ஜென்டில்மேனாக செயற்படவில்லை, பதவி ஆசையால் செயற்படுகின்றார் போன்ற விமர்சனங்களை சிவஞானம் ஸ்ரீதரன் முன்வைத்திருக்கின்றார்.
அது மிகவும் துரதிர்ஷ்டவசமான ஒரு விஷயம். அப்படியாக இருந்தால் நான் அந்த தேர்தல் முடிவையே நான் கேள்விக்குட்படுத்தியிருப்பேன். நான் அப்படி செய்யவில்லை. நான் பகிரங்க வழியிலேயே அதனை ஏற்றுக்கொண்டான். அதுக்கு பிறகு எழுத்திலேயும் அவருக்கு எழுதின கடிதத்தை பகிரங்கப்படுத்தி அந்த நிலைப்பாட்டை நான் எடுத்திருக்கிறேன். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அன்றைக்கு நீதிமன்றத்திலையும் என்னுடைய சமர்ப்பணத்திலையும் நான் திரும்பவும் அதை வாய் மூலமாகவும் சொல்லியிருக்கிறேன், எழுத்திலையும் சொல்லியிருக்கிறேன். ஆகவே ஒரு கனவானாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது எனக்கு இருக்கிற புரிதல் அதுதான். ஒரு தேர்தலில் வென்றவருடைய வெற்றியை ஏற்றுக்கொள்வது தான் கனவான் தன்மையை தவிர, தேர்தலில் நான் வெல்லவில்லை ஆனபடினால நான் இனிமேல் கட்சியிலேருந்து முழுவதுமாக ஒதுங்கி இருக்க வேணுமென்று அவர் எதிர்பார்த்தது அது தவறான ஒரு கனவான் அப்படியாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நினைக்கிறது. கனவான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தெரியாதன்மையைத்தான் வெளிப்படுத்துகிறது. அவர் சொல்லுகின்றார், தான் தலைவர் தேர்வில் தோல்வி அடைந்திருந்தார் வழக்கு வந்திருக்க வேண்டிய நிலைமையே ஏற்பட்டிருக்காது என்ற கருத்தை குறிப்பிடுகின்றார். நீங்கள் ஜென்டில்மேனாக செயல்படவில்லை என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே அவர் குறிப்பிடுகின்ற அர்த்தம், இந்த வழக்குக்கு பின்னால் சுமத்திரன் இருக்கின்றார், சுமத்திரன் தான் சூழ்ச்சிகள் செய்கின்றார் என்பதை நேரடியாக கூறாவிட்டாலும் அந்த ஒட்டுமொத்த செய்தியின் உள்ளடக்கம் என்பது அதைத்தான் பிரதிபலிக்கும். தற்பொழுது சட்டங்களே கொண்டு வரப்படுகின்றது, இவ்வாறு புரிந்து கொள்ளப்படுகின்றதோ அதன் அடிப்படையில் தான் விளக்கங்கள் இருக்கும். அவர் அப்படி நேரடியாக சொல்லாத வரைக்கும் இதைத்தான் அவர் சொல்ல வருகிறார் என்று நான் ஒரு வியாக்கியானம் கொடுக்க நான் தயாரில்லை. அடுத்தது, அப்படியாக அவர் சொல்லுவது நீதிமன்றத்தை அவமதிக்கிற ஒரு குற்றமாக கருதப்படலாம். என்றால் ஒருவர் நீதிமன்றத்துக்கு போகிறவர் இவர் அவர்கிட்ட தூண்டுதலால் தான் வாரார், இல்லாட்டி இவர்கிட்ட தூண்டுதலால் தான் வாரார் என்று பொது வழியில் சொல்கிறது நீதிமன்றத்தை அவமதிக்கிற குற்றம். அப்படியார் சிவஞானம் ஸ்ரீதரன் அப்படியாக நீதிமன்றத்தை அவமதிக்கிற குற்றத்தை செய்து விட்டார்ன்னு நான் பொது வழியில் சொல்லக்கூடாது. வந்துடாமல் பார்த்துக்கொள்ளணும். அது அவர் தன்னை பாதுகாத்து கொள்ள வேணும். நான் அந்த குற்றச்சாட்டை இன்னும் முன்வைக்க இல்லை. தமிழரசு கட்சியில் சுமத்திரன் அணி சிறிதரன் அணி என்று தொடர்ச்சியாக செயற்படுவதாகவும் தற்பொழுது அந்த இருவருக்கும் இடையிலேயே மிகப்பெரிய ஒரு இடைவெளி வந்துவிட்டதாகவும் சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இனி ஒன்றிணைந்து பயணிப்பது என்பது நடைமுறை சாத்தியமான ஒன்றா? இந்த கேள்வி 27ஆம் தேதி ஜனவரி மாதம் எழுந்தது. அவர்தான் என்னிடத்துல வந்து 2 அணிகளாக பிரிந்திருக்கிறோம், நாங்கள் எப்படி ஒன்றாக சேர்ந்து பயணிப்பதுன்னு கேட்டார். இதில் இன்னொன்றையும் தெளிவுபடுத்த வேணும். அவர் பல இடங்களில் திருப்பி சொல்கிறார், நான் பொதுச் செயலாளர் பதவியை கேட்டதாக, தான் அப்படி எதிர்பார்க்கவில்லைன்னு சொன்னார். நான் பொதுச் செயலாளர் பதவியை கேட்கவில்லை. நான் அவருக்கு சொன்ன பதில், 2 அணிகளும் ஒன்றாக சேர்ந்து வருவதாக தென்பட வேண்டுமானால் நீங்கள் தலைவர், நான் செயலாளராக இருக்க வேணும். கூட்டத்திலேயும் நான் அதை சொன்னேன், அப்படி தான் இருக்க வேணும். அவர் நான் அதை சொல்லுகிற போது எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் செயலாளராக இருக்கலாம்னு சொன்னார். ஆனால் கிழக்குக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதையும் சொன்னார். நான் அதைத்தான் கூட்டத்தில் சொன்னேன். கூட்டத்தில் நான் தெளிவாக சொன்ன விஷயம், 2 இலக்குகள் எங்களுக்கு இருக்குது இன்றைக்கு. ஒன்று, இந்த 2 அணிகளாக தென்படுகிறது ஒன்றாக வந்ததாக இன்றைய முடிவு இருக்க வேணும். 2வது, கிழக்கு மாகாணத்துக்கு பொதுச் செயலாளர் பதவி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, அதுவும் பூர்த்தி செய்யப்பட வேணும். இந்த முதலாவது இலக்கு நிறைவேற வேணுமாக இருந்தால் நான் பொதுச் செயலாளராக வர வேணும். ஆனால் நான் கிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்டவன் அல்ல. ஆனால் அப்படினால அது சாத்தியம் இல்லை. அதைத்தான் நான் சொன்னேன். நானே தவிர எனக்கு பொதுச் செயலாளர் பதவியை தாண்டி நான் கேட்கல. அவர் புரிந்து கொண்டார் என்னவோ. நான் இதை தெளிவாக சொன்னான். இந்த 2 இலக்குகள் ஆனபடினால பொதுச் செயலாளர் பதவி கிழக்குக்கு தான் போக வேணும். ஆனால் இந்த 2 அணியும் ஒன்றாக சேருகிறது என்பதை காட்டுவதற்கு நான் பொதுச் செயலாளர் பதவி வைக்க முடியாத காரணத்தினால நான் பேர் சொல்லுகிறவரை அவர் ஏற்றுக்கொண்டால், கிழக்கில் இருந்தவரை, இந்த 2 இலக்குகளை நாங்கள் அடையலாம். 3 பேரில் ஒருவர். முதல்ல நான் சொன்னது நான் சொல்லுகிறவரை அவர் நியமித்தார். ஆனால் பிறகும் நான் சொல்லுகிற போது நான் நினைத்தேன், சரி, நான் ஒருவருடைய பேரை சொல்லி அவருக்கு அது தெரிவு ஒன்றும் இல்லாமல் விட்டால் அதுவும் சரியில்லை. அவர் தான் தலைவராக இருக்கார். அப்படியே நான் 3 மாவட்டங்கள்லேருந்து 3 சொல்லுவேன். அதுவும் பதவி நிலையில் இருக்கிறாக்களது மாவட்ட தலைவர்களை நான் சொல்லுவேன், நீங்கள் 3 பேரில் ஒரு ஆளை தெரிவு செய்யுங்க. அவர் அதுக்கு இணங்கி, அவர் இணங்காமல் இருக்கலாம். அவர் அதுக்கு இணங்கி
மட்டக்களப்பில் இருந்து ஸ்ரீநேசன், யோகேஸ்வரன், அரியநேத்திரன் ஆக்களோடு பேசி அதில் சார்ல்ஸும் இருந்தவர் தானாக வந்து மட்டக்களப்போட சம்மதத்தோடு நான் கோதாசனை தெரிவு செய்கிறேன் என்று அறிவித்தவர். ஆகவே தெரிவு செய்தது அவர்தான். அது அது சரியாக நிகழ்ந்தது என்பதுதான் என்னுடைய இன்றைய நிலைப்பாடும். அது சரியாக அப்படியே கொண்டு செல்லப்பட்டிருந்தால் இறுதி வரைக்கும் நான் சொன்ன இந்த 2 இலக்கும் பூரணமாக அடையப்பட்டிருக்கும். அடுத்த நாள் தேசிய மாநாடு நடந்திருக்கும். வேறு பிரச்சனையில் இப்போ கவனம் செலுத்திருப்பீங்க கட்சி என்ற இல்லை, நாங்கள் அன்றைக்கு மதிய இடைவேளைக்கு முதல் அவருடைய பிரேரணையை பீட்டர் இளஞ்செழியன் வழிமொழிந்து வேறு பிரேரணை இல்லாமல் அது நிறைவேற்றப்பட்டதாக சொன்னபோது மதிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம் என்று தலைவர் மாவசிங்கராஜ் சொன்னபோது நான் கேட்டேன், தேவையில்லையே, விஷயம் முடிஞ்சுதானே என்று. அவர் சொன்னார், இல்லை, மாநாட்டு தீர்மானங்களை பற்றி நாங்கள் பேச வேணும். மாநாட்டு தீர்மானங்களை பற்றி பேசுகிறதுக்காகத்தான் மதிய இடைவேளைக்கு பிறகு நாங்கள் திரும்பி கூடினாங்க. அதில் தான் பிரச்சனை வந்தது. அந்த மதிய இடைவேளையில் இன்னும் நடந்துட்டுது. எப்போவுமே ஒரு முடிவெடுத்தால் அதோட முடிச்சிடணும். வெளியில் போயிட்டு வர இடம் விட்டால் இப்படி பிரச்சனைகள் வரது. அதான் சம்பந்தன் ஐயா அட்வைஸ் பண்ண மீண்டும் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி மீண்டும் தெரிவு நடத்துவதால் நடத்தி அன்றைய தேசிய மாநாட்டை நடத்துங்கள் என்று. அன்றைக்கே தேசிய மாநாட்டு அதை நடத்தினாலே தேசிய மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்க வேணும். இல்லை, அவர் மீண்டும் புதிதாக இல்லை மீண்டும் தெரிவு செய்கிறதுன்னு சொன்னால் நங்கவில்லை என்றால் பொதுச்சபை அதில் வருகிற புரிதல் என்னவென்னு சொன்னால் எல்லா பதவிகளுக்கும் தேர்தல் மூலம் தெரிவுகளை நடத்துங்கள்னு ஐயா சொல்லியிருக்கேன். சரி, அப்படி செய்யலாம். அப்படி செய்தால் என்ன நடக்கும்? அணி அணியாக பிரிந்திருக்கிறது. இன்னும் சரி, இன்னும் நிர்வாகிகள் அனைத்திலையும் ஒவ்வொரு பதவிக்கும் போட்டி நடந்தால் கூடுதலான ஒரு அணி தலைவர் தெரிவில் வென்ற அணி எல்லாவற்றிலையும் வெல்லும். அப்போ நான் முதல் சொன்னதை போல் பிரிவு என்பது கூர்மைப்பட்டிருக்கும். ஒரு தரப்பு அது 50க்கு அண்மைத்ததாக இருந்தால் கூட முற்றுமாக கட்சி நடவடிக்கையிலிருந்து ஒழுக்கப்பட்டிருக்கு. அது சரியான ஒரு நடவடிக்கை அல்ல. அதனால தான் நாங்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டாங்கள். திரு ஸ்ரீதரனும் அதுக்கு முழுமையாக பங்களித்திருந்தவர். நிறைய விட்டு கொடுப்பு செய்தவர். நான் பகிரங்கமாக பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். நிறைய விட்டு கொடுப்பு செய்தவர். 2 பக்கங்கள்லேயும் விட்டு கொடுப்பு இருந்தது. அப்படி தான் அந்த முடிவுக்கு வந்தாங்க. அந்த முடிவை நடைமுறைப்படுத்தாமல் கைவிட்டது தான் தவறு, பல பிரச்சனையும் காரணமாக இருந்தது. தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் தீர்வு என்பதற்கு ஒரு புதிய அரசியலமைப்பின் ஊடாக தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எல்லா கட்சிகளும் இணங்குகின்ற ஒரு விடயம். ஆனால் தமிழரசு கட்சி தன்னுடைய யாப்பு முறைகள் தொடர்பில் சரியான புரிதல் இல்லாமல் இருக்கின்றது. ஒரு தேர்தலை நடத்த முடியவில்லை, புதிய கட்சி உறுப்பினர் புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்ய முடியாமல் இருக்கின்றது. ஆகவே எவ்வாறு தமிழ் மக்கள் சார்ந்து தென்னிலங்கையுடன் உரிமைகள் சார்ந்து கையாளும் தமிழரசு கட்சி? அது செய்யலாம். அது ஒரு சின்ன ஒரு தடங்கள் தான். அது இருவர் செய்யலாம். ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்று பார்க்கின்ற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள், புதிய தலைவர் அனைவரும் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஊடக நேர்காணலில் கட்சியினுடைய ஜாப்பை நாம் மீறி இருக்கின்றோம், கட்சியின் பல விடயங்கள் ஜாப்பு மீறல்கள் இடம்பெற்றுத்தான் எல்லோரும் இணங்கி வருவார்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த விடயத்தை முன்னெடுத்தோம் என்று. ஆகவே நேர்மையுடன் நடப்பதென்றால் கட்சி பொது வழியில் ஒரு ஊடகத்துக்கு முன்னர் ஜாப்பு மீறினதை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் நீதிமன்றத்துக்கு சென்று ஆட்சேபனை தெரிவிப்பது என்பது ஒரு பொருத்தமான விடயமா? நான் கட்சி யாப்பு மீறப்பட்டதுன்னு நான் ஒரு இடத்துலையும் சொல்லலையே. நீங்கள் சொல்லல, கட்சியினுடைய புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர். நான் என்ன செய்கிறது? கட்சியின் தலைவர். அது இது புரிதலில் இருக்கிற பிரச்சனை தான் இது. கட்சி யாப்பு மீறப்படவில்லை. யாப்புக்கு உகந்தவாறு மத்திய செயற்குழு தீர்மானங்கள் நவம்பர் 5ஆம் தேதியே எடுத்திருந்தது. நான் அதனை முன்மொழிந்திருந்தேன். நான் அந்த விடயங்கள் எல்லாம் இப்பொழுது நீதிமன்றத்துக்கும் பாரப்படுத்தப்பட்டிருக்கு. கட்சி யாப்பு மீறப்படவில்லை என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதுதான் கட்சியுடைய நிலைப்பாடு. இடையிடையே வேறு கருத்துக்கள் ஒருவர் குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த 20 பேர் பொதுச்சபை அது தவறுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அது தலைவர் தெரிவில் ஒரு தாக்கத்தை செலுத்தவில்லை. தாக்கம் செலுத்திருக்கின்றதா செலுத்தவில்லையா என்பதில்லை பிரச்சனை. ஜாப்பு மீறப்பட்டிருக்கின்றதா இல்லையா என்ற கேள்வி. அது இறுதி நேரத்தில் எந்தவித அடிப்படையும் இல்லாமல்
சிலரை வாக்களிக்க பண்ணியது தவறு. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை அப்படி செய்ய வேணுமென்று நிர்பந்தித்து செய்வித்தவர் மாவை சேனாதிராஜா. அவருடைய சட்டத்தரணியும் சென்ற தவணை வெளிப்படையாக சொல்லியிருக்கார் தவறுன்னு நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று. அப்படியே அது வேறு விஷயம். அது தொகுதி வாரிகள் என்றுதான் ஜாப்பில் இருக்கின்றது. 161 பேர் தான் பெறலாம். ஆனால் 341 பேருக்கு மேல் 320க்கு மேற்பட்டோர் வாக்களித்திருக்கின்றார்கள். அதுவும் தவறான விடயம் என்பதை புதிய தலைவர் ஊடக நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கிறார். அது அவருடைய தவறான புரிதல். இதுவும் திரும்ப நான் சொல்கிறேன், இது வழக்கில் ஒரு விடயமாக இருக்கிற காரணத்தினால இதை நாங்கள். ஆனால் ஒரு தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது நேர்மையானதாக இருக்க வேண்டும் அல்லவா? நேர்மையானது தான். கட்சியினுடைய தலைவர், புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தலைவர் கூறுகின்றார், நான் ஜாப்பை மீறி செய்திருக்கின்றோம் என்று. அதன் பின்னர் நீதிமன்றத்துக்கு சென்று நீங்கள் வெல்லலாம் வழக்கில். ஆனால் அது ஏமாற்றி வென்றது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்காதா பொது வழியில்? அவர் ஏன் அப்படி சொன்னாரோ எனக்கு தெரியாது. இப்போ அவர் சொன்னது எல்லாம் சரி என்று நான் கட்சியினுடைய தலைவர் என்பதற்கு ஒரு வைவாகம் இருக்கின்றது. இப்போ தலைவர் நீங்கள் எழுதிய கடிதத்தில் கூட தலைவர் என்று தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர். ஆனால் நீதிமன்ற கட்டளையின்படி அந்த முடிவு புதிய தெரிவுகள் அங்கேயும் இருக்கின்றார். அந்த முடிவுகள் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது. மாநாடு நடக்கவில்லை. ஆனபடினால இடையிடையே சொல்லப்படுற கருத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் நான் பதில் சொல்ல முடியாது. உத்தியோகபூர்வ நிலைப்பாடு, கட்சியினுடைய உத்தியோகபூர்வ நிலைப்பாடு யாப்பும் மீறப்படவில்லை என்பதுதான். சிறிய சிறிய தவறுகள் இருந்திருக்கலாம். ஆனால் அது முடிவில், இறுதி முடிவில் தாக்கத்தை செலுத்தவில்லை. தேர்தலில் ஒரு தேர்தல் சட்டத்திலையும் அதைத்தான் எல்லாரும் கடைப்பிடிக்கிறது. இது முடிவை மாற்றி இருக்குமா இல்லையா என்றுதான் நீதிமன்றம் பார்க்கும். முடிவை மாற்றி இருக்காவிட்டால் அது இப்போ இந்த காலமாக நடந்த 3 வருஷமாக நடந்த ஒரு வழக்கு, ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அம்மையார் ஜனாதிபதி பிரேமதாசவினுடைய தேர்தல் வெற்றியை சவாலுக்கு உட்படுத்தி உயர் நீதிமன்றத்தில் 3 வருஷங்களுக்கு மேலாக வழக்கு நடந்தது. சாட்சிகள் எல்லாம் சாட்சியம் கொடுத்தவர்கள். அதில் தீர்ப்பு வந்து சில தவறுகள் நடந்திருக்குது, சில அழுத்தங்கள் செய்யப்பட்டிருக்குது. ஆனால் இது வந்து முடிவை மாற்றி இருக்காது என்பதுதான் தீர்ப்பு. அப்படினால இது ஒரு சகஜமான ஒரு விஷயம். இந்த ஜனநாயகம் முறை என்று சொல்லுகிற போது எல்லாமே நேர்பட எந்த அழுத்தமும் இல்லாமல் நடைபெறுகிற விஷயம் இல்லை. வாக்குகள் வித்தியாசம். அதிகாரமற்ற கட்சி ஒன்று தன்னுடைய தெரிவை இவ்வாறு செய்கின்றது என்றால் நாளை அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் மக்களுக்கு என்ன செய்யும்? அது ஒரு தவறான முன்னுதாரணம். ஆனால் அதை நாங்கள் எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த 20 பேரோ 21 பேர் சேர்க்கப்பட்டது தவறு என்பது அதை செய்தவரும் இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறார். முழு பேரும் கட்சியில் உங்களை தவிர மிகுதி அனைவரும் வழக்கு தோழனுடைய சகல விடயத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். நிவாரணம் வழங்குவதற்கு, தெரிவு பிள்ளை என்ற அடிப்படையில் இணைந்து செல்வதற்கு ஏற்கனவே இணங்கி இருக்கின்றார்கள். நீங்கள் தான் மீண்டும் சென்று கட்சியினுடைய நிலைப்பாடு என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். வழக்க முடிக்க வேணும் என்ற ஆதங்கத்தில் சில நிலைப்பாடுகள் எடுக்கப்பட்டிருக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், வழக்கு நிலுவையில் இருக்கிற போது அந்த வழக்கில் நடைபெறுகிற விஷயங்களை இந்தளவு தூரத்துக்கு அலசி ஆராயிறது பொருத்தமான ஒரு விடயம் அல்ல. கட்சியினுடைய தலைவர் பதவிக்காக நீங்கள் போட்டியிட்டிருந்தீர்கள். ஆனால் உங்களை கட்சியினுடைய முகாமையாளராக மாற்றுவதற்கு சிவஞானம் ஸ்ரீதரனிடம் ஒரு திட்டம் இருந்திருக்கின்றது. அது தொடர்பில் உங்களுடன் பேசப்பட்டதா? அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? என்னோடு பேச இல்லை. அவருடைய சில நேர்காணல்களில் அவர் சொல்லியிருக்கிறார், நான் தலைவராக இருக்கலாம். அதாவது கூட்டுறவு சங்கத்தை தான் அவர் குறிப்பிட்டு அரசியல் கட்சியை ஒரு கூட்டுறவு சங்கமாக அவர் நினைச்சிட்டார். அப்போ தான் தலைவராக இருக்கலாம், நான் பொது முகாமையாளராக இருக்கலாம் என்று தான் நினைத்ததாக சொல்லுகிறார். ஆனால் அதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. என்னன்னு சொன்னால், இந்த பொதுச் செயலாளரை பற்றி சொன்னாரே, இந்த விடயத்துடன் இணங்க வேண்டும் அல்லவா? பொதுச் செயலாளர் பதவியை கொடுப்பது சரி என்ற ஒரு நிலைப்பாடு வர வேண்டும். ஏனென்றால் எங்களோட யாப்பின்படி நிறைவேற்று அதிகாரி நிறைவேற்று அதிகாரி பொதுச் செயலாளர். கட்சியினுடைய தலைவர் தான் முதன்மையானவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. நிறைவேற்று அதிகாரி பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் சகல விடயங்களையும் தலைவருடைய ஆலோசனையின்படி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பொது முகாமையாளர் தான் நிறைவேற்று அதிகாரி. அப்போ அவர் அதை சரியாக தான் அதை பார்த்துருக்கிறார். நான் பிறகு சொன்னதை வச்சு அவர் பொதுச் செயலாளர் பதவியை கேட்டுட்டார், நான் எதிர்பார்க்க இல்லை என்று சொல்கிறதுக்கும்
அவரை பொது முகாமையாளரை நான் நியமிக்க யோசிச்சான்னு சொல்கிறது தான் அது அந்த விஷயம். இப்போது ஒரு கட்சியில் பொது முகாமையாளர் ஒருவர் இல்லை. பொது முகாமையாளருக்கு ஒத்த பதவி வந்து முகாமையாளர் இல்லை பொதுச் செயலாளர், ஏன்னா அவர் தான் நிறைவேற்று அதிகாரி என்று யாப்பில் சொல்லியிருக்கு. அப்போ அதுதான் அந்த முறைமை. ஆனால் அது கிழக்குக்கு போக வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நாங்களும் அதுக்கு இணங்கி இருந்த காரணத்தினால தான் அதை செய்ய முடியாது என்பதை நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர் முதல் நினைச்சதுக்கும் நான் பிறகு சொன்னதுக்கும் எந்தவித புரிதல் ஒன்று, ஆனால் அவர் புரிந்து கொள்ள இல்லை. ஒரே நிலைப்பாடு தான் அது. கட்சியினுடைய வழக்கை கடந்து இந்த கட்சியில் நீங்கள் இருவரும் தலைவர் தேர்வுக்காக நிற்கின்ற பொழுது புலம்பெயர் வர்த்தகர் ஒருவர் உங்களுக்கு கட்சி ஒன்றை வழங்குவதாக ஏதாவது டீல் பேசப்பட்டதா இருவருடனும்? எனக்கு ஒருவர் மூலமாக, அவர் நேரடியாக பேசவில்லை, கட்சிகள் விற்பனைக்கு உண்டு, உங்களுக்கு வேணுமா என்று சொல்லி அவர் சார்பாக இன்னொருவர், எனக்கு ஆட்களே தெரியாது, ஒருவர் சார்பாக தான் சொல்லுவதாக இன்னொருவர் செய்தி பகிரங்கப்படுத்த அந்த விடயத்தை. இல்லை, அது எனக்கு அவர் மூலமாகத்தான் உண்மையாக அந்த செய்தி வந்ததென்று நிரூபணமாக தெரியுமாக இருந்தால் நான் அவர்கிட்ட பேரை சொல்லலாம். உண்மையில் ஆனால் தமிழரசு கட்சியில் இப்படி எல்லாம் ஃப்ரூவோடு தான் கதைக்கணும்டா கன விஷயம் கதைக்கலாம். அது என்றால் இல்லை, நான் ஏன் சொல்லவில்லை என்றால் தற்செயலாக அவர் இல்லாமல் வேறு யாராவது இடையில ஒரு ஆள் சொல்லியிருந்தால் அவர்கிட்ட பேரை நான் சொல்கிறது சரியில்லை. ஆனால் அப்படியான செய்திகள் என்ன அந்த டீல் உங்களுக்கு ஒரு கட்சி ஒன்று விற்பதன் ஊடாக இந்த தலைவர் தேர்விலிருந்து விலக பண்ணுவதற்கு புலம்பெயர் அமைப்புகள், புலம்பெயர் வர்த்தகர்கள் தமிழரசு கட்சியின் மீது செல்வாக்கு செலுத்துகின்றார்களா? நாம் செலுத்துகிறார்கள். இது ஒரு பாரிய ஒரு பிரச்சனை இன்றைக்கு. இது சம்பந்தமாக 1.5 வருடங்களுக்கு முன்னர் ஒரு மிக முக்கியமான ஒரு சர்வதேச மட்டத்தில் பல முக்கிய பதவிகளை வகித்த ஒருவர் எனக்கு அந்த நேரத்திலேயே ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார். இப்படி வடக்கிலேயும் அரசியலுக்குள்ள பணம் புகுந்து விட்டது, இது விரும்பத்தக்க விடயமல்ல, இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் என்று. இப்பொழுது நான் அதை பின்னால் திரும்பி பார்க்குற போது பல விடயங்கள் அப்படியாகத்தான் நடக்கிறதாக தெரிகிறது. சென்ற பொது தேர்தலில் எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த சிலரிடத்திலேயே எனக்கு எதிராக கருத்துக்கள் கூறும்படியாக மைக்கை நீட்டி கருத்துக்கள் பெறப்பட்டன. சிலரிடத்திலே அப்படி கேட்டபோது அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். அதனால தான் எனக்கு அந்த விஷயமே தெரியும். அவர்களுக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் இந்த எதிரான கருத்தை சொல்வீர்களாக இருந்தால் உங்களுடைய தேர்தல் செலவெல்லாம் நாங்கள் புறப்படுக்கிறோம். அப்படியான நிகழ்ச்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. இப்பொழுது இன்னும் கூடுதலாக வலுப்பெற்றிருக்கிறது. இது தமிழ் மக்களுடைய ஒரு கொள்கை அரசியல் விஷயத்தில் மிகவும் பாதகமான ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும். நீங்கள் அந்த கேள்வியை கேட்டபடினால நான் இப்போ பகிரங்கமாக அந்த வர்த்தகர்களிடத்தில் ஒரு கோரிக்கையை விடுறேன். தயவு செய்து அரசியல்லேருந்து விலகி இருங்க. நீங்கள் செய்த வர்த்தகமும் உங்களுடைய லாபம் ஈட்டுற வேலையும் நீங்கள் வேறு வழியில் பார்த்துக்கொள்ளுங்க. அரசியலுக்குள்ளே தயவு செய்து நுழைய வேண்டாம். ஏனென்றால் தமிழ் மக்களுடைய விடிவுக்கான பயணம் என்பது இந்த அரசியல் பாதையினூடாக நாங்கள் அடைய நினைக்கிறது. அதுக்குள்ளே பணம் என்கின்றது ஒன்று உட்செலுத்தப்பட்டு அது தாக்கம் செலுத்துவதாக இருந்தால் அது மிகவும் பாரிய மோசமான பின்னடைவுகளை எங்களுடைய மக்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். புலம்பெயர் வர்த்தகர்கள் என்ற பொழுது அவர்கள் மிகப்பெரிய நிறுவனங்களை இங்கே வைத்திருப்பவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் தென்னிலங்கையினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய செயற்படுகின்றார்களா? ஏனெனில் அவர்கள் பேசுவது என்பது மிக உச்சபட்ச தமிழ் தேசியமாக இருக்கின்றது அல்லவா? அது இங்கே வடக்கிலே அல்லது கிழக்கிலே நிறுவனங்களை அமைப்பதாக இருந்தால் இந்த போருக்கு பின்னான காலத்தில் இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய அனுமதி இல்லாமல் அந்த நிறுவனங்கள் செயற்படவே முடியாது. இது எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம்.
இராணுவ புலனாய்வோட அனுமதியோடு செயற்படுகிறவர்கள் தென்னிலங்கை அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு தான் செயற்படுவார்கள். கேட்ட மற்ற கேள்வி, கடும் தமிழ் தேசியவாதத்தை பேசுகிறார்கள், அதுவும் இராணுவ புலனாய்வார்களுடைய ஒரு நிகழ்ச்சின்றது. சிங்கள இனவாத சக்திகள் அதைத்தான் செய்வார்கள். தமிழ் பகுதியில் ஒரு கடும் தமிழ் தேசியவாதத்தை கிளப்பினால்தான் அதற்கு மாற்று சக்தியாக தென்னிலங்கையில் சிங்கள இனவாதத்தை கட்டியெழுப்ப முடியும். இது ஒன்றுக்கொன்று பிரயோஜனமாக இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அப்படினால அவர்களை கொண்டே மிக கடுமையான தமிழ் தேசியவாதத்தை பிரச்சாரம் செய்தால் அது தென்னிலங்கையில் ஒரு எதிர்ப்பலையை உருவாக்கும். அப்படினால இதில் எனக்கு எந்த விதமான வியப்பும் இல்லை. இப்படியாக செயற்படுகிறவர்கள் தென்னிலங்கையுடைய அனுமதியோடு தான் நிறுவனங்களை நடத்த முடியும், நடத்துகிறார்கள். தென்னிலங்கை சக்திகளுடைய நிகழ்ச்சிகளிலே தான் செயற்படுகிறார்கள். கடுந்தமிழ் தேசியவாதம் பேசுவதும் அந்த நிகழ்ச்சியின்றார். இதுதான் நான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்துக்கு நான் சொல்லியிருந்தேன். அதுவும் தென்னிலங்கை உடைய நிகழ்ச்சிகள் சில தமிழ் வேட்பாளர்கள் அப்படியாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் முன்னைய காலத்தில். ஒரு குறித்த மாவட்டத்தில் போய் போட்டியிட சொல்லி ஒரு ஆளை கொண்டு நியமிக்கிற அளவுக்கு அங்கே சிங்கள இனவாதத்தை கிளப்புவதற்கான முயற்சிகளாக கூட நடந்திருக்குது. பொது வேட்பாளருடைய பின்னர் தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்னர் தமிழரசு கட்சியினுடைய உறுப்புரிமையை பெற்றுக்கொள்வதற்கு இலங்கையினுடைய குடியுரிமை அவசியமா அல்லது இரட்டை குடியுரிமை கொண்டவர்களும் உறுப்பினர்களாக வர முடியுமா? இரட்டை உரிமை கொண்டவர்கள் உறுப்பினர்களாக இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஏனென்றால் யாப்பில் இருப்பது இலங்கை குடியுரிமை இருந்தால் உறுப்பினராக வரலாம் என்று. வேறு நாட்டு குடியுரிமையும் கூடவே இருந்தால் அது பிரச்சனை இல்லை, சிக்கல் இல்லை. ஆனால் உங்கள் தமிழரசு கட்சியில் எத்தனை வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் உறுப்புரிமையை பெற்றிருக்கின்றார்கள்? பல பேர் அவ்வாறு இருக்கின்றார்களா? எனக்கு தெரிந்த அளவில் வெளிநாட்டில் இருந்து எங்களுடைய உறுப்பினர்கள் அப்படியாக இல்லை. இங்கே உறுப்பினர்களாக இருந்தவர்கள் வெளிநாடு சென்றிருக்கலாம். நாங்கள் அவர்கள் உறுப்பினர்களிலிருந்து நீக்க இல்லை. ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவருக்கு உறுப்புரிமை என்று நாங்கள் கொடுத்ததாக எனக்கு தெரியாது. புதிதாக வர்த்தகர்களிடம் பணம் வாங்கி அவ்வாறு விண்ணப்பங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. செய்திகளை நானும் பார்த்துருக்கிறேன். ஆனால் அது செய்யப்பட்டதா அந்த செய்தியில் உண்மை இருக்கான்னு எனக்கு தெரியாது.